என்னதான் நியூட்ரிஷனலோட பவர் ஹவுஸாக ராகிக்கள் இருந்தாலுமே நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. எதுக்காக சாப்பிட்றோம், டேஸ்ட்டுக்காகவா, இல்லை நிறைய பேர் இது எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ராகி களியில் என்னென்ன நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறேன். 100 கிராம் ராகி களியில் 110லேருந்து 130 கேலரிஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபுட்டு. கார்போஹைட்ரேட் 22லேருந்து 25 கிராம் இருக்குது. அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக பிரிஸ்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் 2.5லேருந்து 3 கிராம் அளவுக்கு இருக்குது. ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 தேவை. ஃபேட் 0.5லேருந்து 1 கிராம் அளவுக்கு இருக்குது. அதுவும் குட் ஃபேட். ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2லேருந்து 3 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸோ டைஜஷனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. முக்கியமாக இதில் கால்சியம் 100லேருந்து 150 மில்லிகிராம் அளவுக்கு இருக்குது. போனோட ஸ்ட்ரென்த்துக்கு, பல்லுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்சியம் தான். இந்த ராகி களி கால்சியம் ரிச் ஃபுட். அயன் 2 to 3 மில்லிகிராம் அளவுக்கு இருக்குது. மெக்னீஷியம், பொட்டாசியம்னு இதில் அவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ் தான். இந்த ராகி களியில் அத்தனை நியூட்ரிஷனுமே கொட்டி கிடக்குது. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு, வெயிட் லாஸ்க்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு, நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. ராகி களி கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஃபுட்டு தான். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், நியூட்ரிஷனல் வேல்யூவும் அதிகமாக இருக்குது.